4க்கு போயிடுவோம். 4 கதைகேளு அப்படின்ட்டு மைக்கேல் மதன காமகோடி ராஜன் காமேஸ்வரன் வந்து அந்த படமும் எனக்கு பிரமிப்பு சார். இப்போ தசவதாரம் மிகப்பெரிய பிரமிப்பு. அதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்துக்கு அப்புறம் வந்துச்சு. இந்த 4 பேரு அப்படிங்கறத கேமரா, அப்போ எடிட்டிங் இதெல்லாம் கிடையாது, இந்த சிஸ்டம் எடிட்டிங் எல்லாம் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ரோல் தான். அதுல எப்படி அதை பண்ணாரு, அதுல வந்து ஒரு கண்ணாடியில ஒரு ரெஃப்ளெக்ஷன் வேற வரும் ஒரு சீன்ல. அதெல்லாம் பயங்கர பிரமிப்பா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு வீடு ஒண்ணு அப்படி ஆடிட்டு இப்ப இருக்கிற மக்கள் அந்த பிலிம் ஓட்டி படம் பார்க்கறதுலாம் என்னன்னு அந்த பாட்டுல வரும்ல, இந்த இன்ட்ரோடக்ஷன்ல, அது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வைக்க வேண்டிய ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸை வந்து இன்ட்ரோடக்ஷன் சாங்ல கிரெடிட்ஸ் போடும் போது வச்சிருப்பாங்க. பாட்லயே முடிச்சிருவாங்க. அது போன ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனவனுக்கு அது ஒண்ணும் புரியாது. அது பக்காவான ஒரு பிளானு. அது இளையராஜா பிளானா கமல் சார் பிளானா தெரியல, ஒரு செம்மையான ஒரு பிளானு. நம்பர் 5க்கு போயிடுவோம்.